சார் வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு முழுவதும் சமீப காலங்களில் மின் கட்டண உயர்வு சொல்ல முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்குது, சைலண்ட்டாக உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய சர்ச்சைகள் கிளம்பியிருந்தது. இப்போ திடீர்னு சென்னையில் சொத்து வரிவு 2லிருந்து 3-4 மடங்கு வரைக்கும் உயர்ந்திருக்கிறதா சொல்லி இன்றைக்கு அதிர்ச்சிகரமான தகவல்கள் எல்லா தொலைக்காட்சிகள்லையும் வந்துகிட்டு இருக்கு. இப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதான் என்ன நடக்குதுன்னு கரெக்டாக யூகிக்க முடியலை. மின் கட்டண உயர்வு அதுவும் மின் வெற்றி இருந்த காலத்தில் தாறுமாறாக உயர்ந்ததுன்னு சொன்னாங்க. இப்போ எனக்கு கூட ஒரு நண்பர் போட்டிருந்தார். அவர் இதுக்கு முன்னால் கட்டின 2 பில்லை போட்டுட்டு இப்போ 11,000 வரை வந்திருக்கு. 5,900 இருந்தது, 11,000 வந்திருக்கு. கிட்டத்தட்ட அதுக்கு முன்னால் உள்ள எல்லாமே ஒரு 6,000 ரூபாய்க்குள்ளே வந்திருக்கு. இந்த 2 மாதத்துக்கான கடைசி 2 மாதத்துக்கான பில்லு 11,000 வந்திருக்கு. வேறு சிலரும் அவங்களுடைய அந்த பேமெண்ட்டை எடுத்து போட்டு இப்படி 2 மடங்கு 3 மடங்கு 5 மடங்கு வந்திருக்கு அப்படின்லாம் பலரும் போட்டிருக்காங்க. இடையில் மின்துறை அமைச்சர் என்ன சொன்னார்னா, இப்படி சிலது வந்திருக்கு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னார். கட்டாயம் பார்க்கணும். இப்போ சில இடங்களில் போய் தகராறு பண்ண இடங்களில் நீங்கள் ஏற்கனவே கட்டின கட்டணத்தை கட்டுங்க, அடுத்த பில்லு வரும்போது அது என்னென்னு செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஏன் வருது அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு அமைச்சர் போய் எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாருலாம் சொல்ல முடியாது. பட் அதிகாரிகள் சொல்கிறத அப்படியே நம்ப வேண்டிய அவசியம் இல்லை என்று தான் நான் கருதுகிறேன். எனவே அதை இந்த விஷயத்தை, வீட்டு வரி விஷயத்தை அரசாங்கம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு பார்க்கணும். பெருநகர சென்னை மாநகராட்சி என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கும்போது அவங்க இப்படி கொஞ்சம் பேர் கம்மியாக ஏற்கனவே இருந்தது, இப்போ அதை நாங்கள் ரிவ்யூ பண்ணதில் கூடுதலாக வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தால் அது ஒன்றும் பெரிய பிரச்சனைன்னு நான் பார்க்கல. ஆனால் இணையதளத்தில் பலரும் போடுறதை பார்க்கும்போது அது ரொம்ப சோஷியல் மீடியாவில் வர்றதை பார்க்கும்போது ரொம்ப அதீதமாக இருப்பதாக தெரியுது. பொதுவாகவே இந்த வீட்டு வரி சம்பந்தமான விஷயத்தில் ஒரு குளறுபடிகள் தொடர்ச்சியாகவே இருக்குது. அவள் இந்த பின்னணியில் இந்த கம்ப்ளைண்ட்டை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தமிழ்நாடு அரசாங்கம் அதை சீரியஸாக ரிவ்யூ பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. கால்குலேஷனில் ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், வீட்டு வரியை குறைப்போன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தா இது தாறுமாறாக உயர்ந்திருக்குன்னு வரும்போது இயல்பாகவே மக்களுக்கு ஒரு பெரிய கவலையை ஏற்படுத்தியிருக்கு. ஒன்று ஒரு பக்கம் அரிசி உட்பட மளிகை பொருட்கள் விலை உயர்வு கண்ணாப்பின்னான்னு வந்திருக்கு. நீங்கள் சமீபத்தில் அரிசி வாங்க போனீங்களான்னு தெரியல, நீங்கள் போயிருந்தீங்கன்னா தெரியும். கிலோவுக்கு 7 ரூபா 8 ரூபாயிலேருந்து 15 ரூபா வரை உயர்ந்திருக்கிறத பார்க்கலாம். அதே போல் மளிகை பொருட்களுடைய விலையும் தாறுமாறாக உயர்ந்திருக்கு. இது ஒன்று பெட்ரோல் டீசல் விலை உயர்வின் காரணமாக அதனுடைய அந்த கேஸ்கேடிங் எஃபெக்டில் ஒரு எஃபெக்ட் இது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அதுக்கு மாநில அரசு ஒன்றும் பொறுப்பாக முடியாதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பின்னணி எல்லாம் சேரும்போது மக்களுடைய கோபம் மாநில அரசின் மீது திரும்பும். எனவே இதை கொஞ்சம் சீரியஸாக உட்கார்ந்து அதை கவனம் செலுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கு. இந்த அரசாங்கம் வந்ததுலேருந்து நிறைய விஷயங்களை இலவசம், இப்போ 200 யூனிட் வரை மின்சாரம் இலவசம் அப்படின்னு சொன்னாங்க. அதில் குளறுபடி, நிறைய திட்டங்களை பயிர்க்கடன் தள்ளுபடியில் முழுசாக பண்ணுறேன்னு சொன்னாங்க, அதுலேயும் குளறுபடி, நிறைய விஷயங்கள் இப்படி குளறுபடியாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு. இல்லை, அதுதான் இப்போது நீங்கள் சில விஷயங்களில் இந்த நவீன தாராளமய கொள்கைகள் அமல்படுத்தப்பட்ட பிறகு அநேகமாக அந்த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுடைய பிடி அது அதிகாரிகள் மட்டத்தில் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு ஃபினான்ஸ் செக்ரட்டரி, நிதித்துறை செயலாளர் இப்படி சொல்லுவாரான்னு நமக்கு அதிர்ச்சி தரத்தக்க வகையில் தான் இப்போது இருக்கக்கூடிய நிதித்துறை செயலாளர் சமீபத்தில் பட்ஜெட்டை ஒட்டி அவருடைய பேட்டி, ஹாஸ்டல்லாம் எதுக்கு ப்ரைவேட்டு கொடுக்குறீங்கன்னு அப்படிங்கிற கேள்வி. இல்லையே, நீங்கள் அரசை விட ப்ரைவேட் நல்லா தான் வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அப்படின்னா அரசினுடைய ரோல் என்னங்கிற கேள்வி வருது. ஒன்று.
ஹாஸ்டல் மாதிரியான பள்ளி மாணவர்களுக்கான விடுதி மாதிரியான இடங்களை கூட இப்போ 1,00,000 பெட்டு போட்டு கட்டுற அளவுக்கு இடம் நகரத்துக்குள்ளே இருக்காங்கிறது ஒன்று. அப்புறம் அது தனியார் கையில் கொடுத்தா அது எப்படி அவங்க வந்து இதையெல்லாம் மெயின்டைன் பண்ண போகிறாங்க என்கிற கேள்வியும் இருக்குது. எனவே இந்த மாதிரியான விஷயங்களை, அதே போல் பயிர்க்கடன் தள்ளுபடியும் சரி, மின்சார கட்டணமும் சரி, அரசாங்கம் இப்படி யோசிச்சிருக்கவே கூடாது. ஆக்சுவலாக அவங்க சொன்னதில் சில விஷயங்களை அமல்படுத்தணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அதுக்காக நீங்கள் 5 லட்சம் லோன் வாங்குறவருக்கு 5 லட்சமும் தள்ளுபடி பண்ணணும்லாம் கேட்கல. அது அப்படி இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. ஆனால் 75,000 வரை கடன் வாங்கினவங்களுக்கு 75,000 கடன் தள்ளுபடி என்றும், இப்போ 80,000 வாங்கினா அவங்களுக்கு 35,000 தான் கடன் தள்ளுபடி என்பதும் ஒரு நியாயமற்றதாக ஒரு நடவடிக்கையாக தானே இருக்கும். பட் விவசாய சங்கங்களோடு ஒரு 3 அமைச்சர்கள் பேசியிருக்காங்க. அப்போது அநேகமாக இந்த மானிய கோரிக்கைகள் வரும்போது அதில் ஏதாவது பண்ணுவாங்க, மாறுதல் செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கிரிப்பு வர வேண்டியிருக்கு. இந்த அரசாங்கத்தில் இருக்கிறதுல பெரும்பாலான அமைச்சர்கள், முதலமைச்சர் உள்ளிட்டு, இப்போ நீங்கள் வந்து வரிசையாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர் அரசியலுக்கே புதிதானவர்கள், ஆனால் நேரடியாக அமைச்சராக வந்துட்டாங்க. அப்படி நிலைமை வந்துருச்சு. இப்போ இதையெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஓகே, இது தவறுகள் நடக்கும், அதை ஒரு நிதானமாக அதை கவனித்து நாங்கள் சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லாமல் ஆரம்பத்துலேயே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அடிக்க வேண்டியதில்லை. இப்போ நிதியமைச்சர் நேற்றைக்கு முன்தினம் பேசியதுலேருந்து இன்னைக்கு கொஞ்சம் சோபராக பேசியிருக்கார். ஓகே, இதை அப்போ பேசும்போதே சொல்லியிருக்கலாம். நீங்கள் மொழி குறித்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இருக்குது. இப்போ நம்ம தமிழை கரெக்டாக உச்சரிக்கிறோமா என்ன? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. லகரத்தை, நகரத்தை இதெல்லாம் நம்ம உச்சரிக்கிற பாங்கு வந்து நமக்கு ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அப்படியே பழகி வந்துட்டோம், அந்த மாதிரி இருக்குது. எனவே அது ஒரு பெரிய குறைபாடு கிடையாது. ஆனால் குறைபாட்டை இருக்குங்கிறத அங்கீகரிக்க மறுக்கிறது எந்த வகையிலையும் பொருத்தமானது கிடையாது. ஆங்கிலத்திலேயே கற்றுக்கிட்டு வந்த போனால் தமிழில் ப்ராக்டிஸ் பண்ணோம், ஓகே அடுத்த தடவை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. பட் இன்றைக்கி அவர் பேசியிருக்கார். ஒருவேளை முதலமைச்சரோ அல்லது அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளோ அல்லது அவங்களுக்கு வேண்டிய பத்திரிகையாளர்களோ பொதுவான ஆட்களோ தலையிட்டிருக்க கூடும் என்று நான் நினைக்கிறேன். அதே போல் அதில் தேவையில்லாமல் மதம் சார்ந்த பிரச்சனைகளை இழுத்திருக்கக்கூடாது. நீங்கள் வந்து பொதுவாக ஒரு மதச்சார்பற்ற அரசுன்னு சொல்லும்போது அதற்கு உரிய முறையில் உங்களுடைய நீங்கள் தனிப்பட்ட முறையில் வச்சுக்கிறதுங்கிறது வேறு, இங்கே வந்து சொல்கிறது வேறு. அதே போல் சட்டமன்றத்தில் பேசுகிற போதும் கொஞ்சம் நிதானித்து பதில் சொல்லலாம். இது என்ன பேச்சு போட்டி ஒன்றும் நடக்கலையே, கருத்துக்கள் சம்மந்தமான பிரச்சனை தானே. அப்போ அதெல்லாம் கொஞ்சம் நிதானிக்காமல் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இது மீம்ஸாவே ஓடிக்கிட்டுருக்கும். அரசின் மீதான ஒரு 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 இந்த அமைச்சர்கள் சரியில்லையோ அப்படின்னு தோணும். இப்போ சில பேர் பேசுகிறாங்க, கரெக்டாக இருக்குது. சில பேர் அப்படி பேசுகிறவங்க கூட ரொம்ப அஃபென்சிவாகவே எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது சரியில்லைன்னு சொல்லலாம். விஜய் அவர்கள் நிறைய தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துருந்தாரு. அது பல பேர் இப்போ ப்ரிடிக்ட் பண்ணி சொல்கிறாங்க இதெல்லாம் சாத்தியமே இல்லாத ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நெருக்கடியால் இப்படி சைலண்ட்டாக அந்த வரி உயர்வு, மின்கட்டண உயர்வெல்லாம் நடக்குதோ? ஆமாம், கொஞ்சம் எக்ஸஸாக போய் அவங்க பேசியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்குறேன். நான் ஆட்சிக்கு வந்தேன்னா அடுத்த நிமிஷத்திலிருந்து அப்படியெல்லாம் வந்து மந்திரம் போட்டு எல்லாத்தையும் மாற்றி விட முடியாது. ஒரு சிஸ்டமே ஒரு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு. அப்போ இந்த நேரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கும் நடைமுறைக்கு வரும்போதும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குதா, அது பெரிய விமர்சனமாகுது. இப்போ வந்து நிதி பற்றாக்குறை என்பது சொல்ல முடியாதவங்க. ஏன்னா அவங்க தேர்தல் அறிக்கையிலேயே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2027 ஆண்டு இறுதியில் தமிழ்நாட்டினுடைய கடன் 10,67,000 கோடியாக இருக்கும். ஆனாலும் நாங்கள் சொன்ன வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே மாநிலங்களுக்கு நிதி பற்றாக்குறை இருக்கிறது என்பது ஒரு யதார்த்தம். அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை.
அதை போய் நீங்கள் இவங்க ஏன் குஜராத்தோட கம்பேர் பண்ணாங்க, அல்லது மகாராஷ்டிராவோட கம்பேர் பண்ணாங்க, அல்லது கர்நாடகாவோட அப்படிலாம் கம்பேர் பண்ணக்கூடாது. குஜராத்தில் சர்ப்ளஸாக கடன் நம்மளை விட கம்மி. அவங்க அப்படிலாம் நீங்கள் நிறையா நிதியமைச்சரே சொன்னார். இது தவறான வழிகாட்டுதல். தமிழ்நாடு வேறு சில ஏரியாக்களில் நிறையா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. சாதாரணமாக நீங்கள் என்ன பார்க்கணும், எவ்வளோ தூரத்துக்குள்ளே எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருக்குது, எவ்வளோ தூரத்துக்குள்ளே ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது, கிராமப்புற சாலைகள் எந்த அளவுக்கு நமக்கு அதிகமாக இருக்குது. வெறுமனே சாலை பெர் கேபிட்டா சாலை எவ்வளவு இருக்குது அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ண முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் மகாராஷ்டிரா நிறையா சாலைகள் இருக்குது. பெர் கேபிட்டா கிராம சாலைகள் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதே போல் நீங்கள் எல்லாத்தையும் நாங்கள் நிதியை ஃபுல்லாக நாங்கள் நட்டத்தில் போகாது லாபத்தில் கொண்டு வந்துடுவோம். நீங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒன்று என்னென்னா, ஒரு 10 பேர் ஒரு உள்ளடங்கிய கிராமத்தில் ஒருவர் இருந்தால் அவரை கூட்டிகிட்டு வர்றதுக்காக பஸ்ஸு போயிருக்கு. இப்போ செல்வி ஜெயலலிதா ஒரு முறை பஸ் டிக்கெட்டு இவங்களுக்கு இருக்குல்ல, மாணவர்களுக்கான இலவச பஸ் பாஸை ரத்து பண்ணாங்க. பிறகு அவங்களே ரெஸ்டோர் பண்ணாங்க. அது அவங்க ஸ்டடி பண்ணதில் என்ன ஆயிருக்குன்னா, பெண் குழந்தைகளுடைய ட்ராப் அவுட் விகிதம், இடைநிற்றல் விகிதம் அதிகமாச்சு. என்னன்னு பார்க்கையில் ஒரு குடும்பத்தில் 2 பேர் போனாங்கன்னா, ஆணும் பெண்ணும் போனாங்கன்னா, யார் நல்லா படிக்கிறாங்க யார் மோசமாக படிக்கிறாங்கன்னு பார்க்குறதில்ல. பொம்பளை பிள்ளை தானே, அடுத்த வீட்டுக்கு போகிற பிள்ளை தானேன்னா பெண் குழந்தைகளை நிறுத்திவிட்டு ஆண் குழந்தைகளை மட்டும் பள்ளிக்கு அனுப்புகிற இது இருந்தது. எனவே ஒவ்வொன்றுக்கும் ஒரு இம்பேக்ட். இது எல்லாத்தையும் கவனத்தில் எடுக்காமல் நீங்கள் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் இது ஒரு ஒரு அனுபவம் குறைவு என்கிற முறையில் எல்லாருமே எல்லாத்துக்குமே ஒரு முதல் தடவை ஒன்று இருந்திருக்கும். நிறைய பேர் அனுபவம் பெற்றவர்களாக இருக்கும்போது இது மேனேஜ் பண்ணுவாங்க. இப்போ அதை சமாளிக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. ஒரு அமைச்சர் இல்லாமல் பலரும் பேசணும்னு நினைக்கிறாங்க. பட் என்ன கவலையாக இருக்குன்னா, அப்படி பேசணும்னு நினைக்கும்போது வாதத்தில் வெல்ல வேண்டும் என்று நினைக்கிறாங்களே தவிர, அதை கரெக்டாக அசஸ் பண்ணி சொல்கிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது. அதில் இருந்து இவங்க மீண்டு வர வேண்டியது. அநேகமாக இன்னும் 1-2 இதில் அப்படி வருவாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு சட்டமன்றம் நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லா திட்டங்களுக்கும், அதாவது மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு எதிராக நிற்கிறாங்க அல்லது சிறுபான்மையினருக்கு எதிராக நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிற எல்லா சட்டங்களுக்கும் எதிராக தீர்மானம் போட்டிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இது தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் வேறு எதுவும் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் பிஜேபியை இவங்க ஒன்றும் விமர்சிக்கிறதே இல்லை. யார்? தாவேகா. கொள்கை எதிரின்னு சொன்னால் கூட இந்த காலத்தில் விமர்சிக்கவே இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் திராவிடியன் ஐடியாலஜி உருவாக்கின, அதே போல் லெஃப்ட்டு உருவாக்கி வச்சுருக்கக்கூடிய சோஷியல் அசெட் ஒன்று இருக்குது. நீங்கள் அது மத நல்லிணக்கம் சார்ந்த அசெட் ஒன்று இருக்குது. அதில் நீங்கள் கை வச்சிட்டீங்க அல்லது அது டிஸ்டர்ப் ஆகும்போது அதை பற்றி நீங்கள் கவலைப்படலை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய கோபமும் கொந்தளிப்பும் தமிழ்நாட்டில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இயல்பாகவே பிரச்சனை இருக்குது. இப்போ உதாரணமாக நீங்கள் நிதி சார்ந்து, ஒன்றிய அரசாங்கம் நிதி சார்ந்து அப்படின்றாங்கன்னா, நீங்கள் ஏராளமான பிரச்சனைகள். இந்த ஆண்டு 100 நாள் வேலை திட்டத்துக்கு மட்டுமே நீங்கள் கூடுதலாக நாங்கள் 5000 கோடி ஒதுக்க வேண்டியிருக்கு. இட்ஸ் அ ஃபேக்ட். நீங்கள் பயிர் காப்பீட்டு திட்டம் அது ஆரம்பிக்கும் போது 49 இருந்தது. ஒன்றிய அரசாங்கம் அந்த பிரீமியத்தில் 49% ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கும், மாநில அரசாங்கம் 49, விவசாயி 2% இருந்தது. இவங்க கொஞ்சம் ஒரே அடியாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா 25 தான் நான் கொடுப்பேன்னு ஒன்றிய அரசாங்கம் சொல்லிச்சு. ஸோ 73% இவங்க கொடுக்க வேண்டியிருக்கு. அதில் ஒரு பெரிய கேப் வருது. பிஎம்ஸ்ரீ இன்றைக்கி கொஞ்சம் பேர் ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. பிஎம்ஸ்ரீ திட்டத்துக்கான பணத்தை ஒன்றிய அரசாங்கம் கொடுக்காமல் வச்சுருக்கு. இப்போ அதே போல் நீங்கள் அந்தியோதயா அன்ன யோஜனா இல்லை, உணவு பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு இதுவரை குடும்பம் தான் யூனிட்டாக இருந்தது. ஒரு குடும்பத்துக்கு 35 கிலோ, 2 பேர் இருக்காங்களா, 5 பேர் இருக்காங்களா, 7 பேர் இருக்காங்களா, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ ஒரு நபரை யூனிட்டாக மாற்றிட்டாங்க. அதனால் மாநிலங்களுக்கு கிடைக்கிற, தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் கிடைக்கிற மாநிலங்களுக்கான
அரிசி அல்லது கோதுமை ஒதுக்கீடு என்பது அந்தியோதய அன்ன யோஜனா திட்டத்தில் அது வந்து 1/3 குறைஞ்சிரும் அப்படிங்கிற நிலைமை இருக்குது. அதே போல் இப்போ 100 நாள் வேலை திட்டம் சொன்ன மாதிரி வேறு சில பல விஷயங்கள்லையும் ஆக்சுவலாக தமிழ்நாடு அல்லது மாநிலங்கள் கடும் நெருக்கடியில் இருக்கிறது. எனவே யதார்த்தத்தை ஒன்று நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்குல்ல அது. அப்புறம் தொகுதி வரையறை சம்மந்தமாக அது நீங்கள் பேசிக்காகவே இந்தியாவில் அரசமைப்பு சட்டத்தினுடைய 2 முக்கியமான கூறுகளை அது சிதைப்பதாக பாஜகவினுடைய நடவடிக்கை இருக்குது. ஒன்று, இந்த அரசமைப்பு சட்டம் இந்தியா ஒற்றுமையாக இருக்கிறதுக்கான அடிப்படையில், இந்தியாவாக இருப்பதற்கான அடிப்படையில் 2 விஷயம்: மதச்சார்பின்மையும் கூட்டாட்சி. இது 2ஐயுமே சிதைக்கிற நோக்கத்தோடு தான் இவங்க பண்ணாங்க. ப்ராக்டிக்கலாக பலரும் பேசுகிறாங்க, 543 850 மாற்றினா நேரம் கிடைக்காது. எஸ், இட்ஸ் அ ஃபேக்ட். நீங்கள் அடுத்து என்ன 1000 பேரை மாற்றுவீங்களா? அப்படி மாற்றிச்சுன்னா அப்புறம் 2 நாடாளுமன்றமாக வரணும், நாட்டை 2ஆவது, இப்படியெல்லாம் வரும்ல. ஆனால் நான் பார்க்குறது அதை தாண்டி என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்று, மாநிலங்கள் வந்து இந்த மொழிவாரி மாநிலங்களாக பிரித்ததற்கு ஒரு அடிப்படை இருக்குது. அந்த அடிப்படையை அந்த மாநிலங்களுக்கான பங்கை கொடுக்காமல் இருப்பதற்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் கூட ஆரம்பத்தில் என்ன சொன்னோம்னா, தொகுதி மறுவரையறை என்பது பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு முன்னால் எந்த மாநிலத்துக்கும் அன்டியூ அட்வான்டேஜ் இருக்கக்கூடாது, எந்த மாநிலத்துக்கும் அன்டியூ டிஸ்அட்வான்டேஜ் இருக்கக்கூடாது. நம்பர் 1. நம்பர் 2, இதை நடத்துறதுக்கு முன்னால் எல்லாரோடவும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும். மாநிலங்களோடு, அதே போல் நீங்கள் அரசியல் கட்சிகளோடு இதெல்லாம் நடத்திருக்கணும். இது எதுவும் இல்லாமல் பண்ணுறாங்க. அப்போ மாநிலங்களை பாதிக்கிற வகையில் கொண்டு வர போகிறாங்கங்கிறது ஒன்று. 2வது, தொகுதி வரையறை என்பது வெறும் எண்ணிக்கை சார்ந்து மட்டும் இருக்காது. அடுத்து என்ன ஆகும்னா, தொகுதியினுடைய எல்லைகள் சம்பந்தமான பிரச்சனை வரப்போகுது. நீங்கள் இந்தியாவினுடைய சுதந்திர இந்தியாவினுடைய வரலாற்றில் முதல் முறையாக மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு தான் ஆளும் கட்சியில் ஒரு முஸ்லீம் எம்பி கூட இல்லைங்கிறத அவங்க கொண்டு வந்தாங்க. இப்போ நீங்கள் இஸ்லாமியர்கள் இனிமேல் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிற தொகுதிகளை சிதைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அது ஒன்று. 2வது வந்து பட்டியல் பழங்குடியின மக்கள். இப்போ அவங்க இருக்கிற பகுதியில் நீங்கள் இவங்க என்ன செய்ய முடியும்னா, யாருனாலும் பட்டியல் இனத்தவரோ பழங்குடி இனத்தவரோ தான் வெற்றி பெறுவார் என்பது ஒரு அம்சம். ஆனால் என்ன பிரச்சனை அதில் வரும்னா, பிஜேபி ஜெயிக்கிறது மாதிரி கார்வ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. பிஜேபிக்கு இப்போ நீ எல்லாத்துலேயும் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்க. ஆனால் பட்டியலின மக்களுடைய உண்மையான பிரச்சனைகளை அதை அட்ரஸ் பண்ணுற நிலைமையில் பிஜேபி எந்த காலத்துலேயும் கிடையாது. அதனால தான் அதை மேக்கப் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் குடியரசுத் தலைவராக முதல்ல ஒரு பட்டியல் இனத்தவரையும் அடுத்து ஒரு பழங்குடி இனத்தவரையும் கொண்டு வர்றோம் அப்படின்னு வச்சு அவங்க மேக்கப் பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணாங்க. அது ஒருத்தர் அங்கே வந்துட்டதுனாலேயே எல்லாத்துக்கும் அது கிடைச்சிருந்துலாம் சொல்ல முடியாது. அப்போது இப்போ இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ இப்போ இந்த அஸ்ஸாமில் நாங்கள் எதிர்கொண்டோம். நாங்கள் வழக்கமாக ஜெயிச்சிட்ருக்க ஒரு தொகுதி, அதில் இருக்க ஒரு எங்களுக்கு செல்வாக்கான பகுதியை அப்படியே வெட்டி இன்னொரு தொகுதியோடு சேர்த்துட்டாங்க. ஸோ வி லாஸ்ட் தட் சீட். அப்படி பண்ண முடியும். இப்போ நம்ம திருநெல்வேலியில் நீங்கள் வந்து உள்ளாட்சி அமைப்புகளில் தொகுதி வரையறை பண்ணுகிற போது இந்த மேலப்பாளையம் முழுக்க இஸ்லாமியர்கள் இருக்க போகுது. 7 பேரும் என்னவோ இஸ்லாமியர்கள் ஒட்டுமொத்தமாக ஜெயிப்பாங்க. எனவே மண்டல குழு தலைவர் இருக்கார் இல்லையா, ஒரு இஸ்லாமியர் தேர்ந்தெடுக்கப்படுவார். குவைட் நேச்சுரல். இப்போ அதை பிரித்து இஸ்லாமியர்கள் ஜெயிக்க முடியாமல் 2 பேரும் என்னமோ தான் பண்ண முடியும். எனவே அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மதச்சார்பின்மைக்கு வேட்டு வைக்கிறதா இருக்கும். எனவே இந்த 2 அடிப்படை அம்சங்களையும் நீங்கள் கணக்கில் எடுக்கலைன்னா அதில் ஒரு சிரமம் இருக்குது என்கிற காரணத்தினால் அவங்க அதுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை எடுத்தாங்க. இன்னொன்று வந்து இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ஆக்ட், FCRD இருக்கு. அது வந்து பெரும்பாலும் இந்தியாவில் நிறையா நீங்கள் பிஜேபி RSSக்கு மட்டும் இது இல்லை, ஏன்னா அவன் எங்கேயும் பதிவு பண்ணல. ஆனால் மற்ற எல்லா நிறுவனங்களும் மிக கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன. எனவே அதை நீங்கள் சொல்லாமல் இருக்க முடியாது. எனவே அதுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாம் சேர்ந்தது என்று தான் பார்க்குறேன். எனவே இதில் அவங்க கொள்கை எப்படி இருக்குது என்பதை விட ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய பிரச்சனை இதை நோக்கி தள்ளுகிறது. நிறைய ஒரு கேள்வி சார். சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ரொம்ப ஆக்டிவாக இல்லை, பேசவே மாட்டார் அப்படின்ற விமர்சனத்தை இன்னைக்கும். ஆமாம், எப்படி பார்க்குறீங்க?
இல்லை அவர் பேசணும். அதாவது இப்போ உதாரணமாக சில விஷயங்களில் அவர் வந்து இப்போ இன்றைக்கி கூட திமுக சார்பில் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானமாக ஏதோ கொண்டு வந்துட்டாங்க. அந்த கோவையில் ஒரு பையன் கொல்லப்பட்டது. அது வந்து அப்போ இதுலெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லணும். காவல்துறையினர் எந்த வகையிலையாவது அந்த கம்ப்ளைண்ட் பண்ண பையனை காட்டி கொடுத்துருந்தாங்கன்னா நாங்கள் அனுமதிக்க மாட்டோங்கிற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அதுக்கு எப்போதுமே முதலமைச்சருடைய வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குல்ல, அதை அவர் வலுவாக பண்ணணும். பொதுவான சமூக பிரச்சனைகளோ அல்லது மற்ற விஷயங்கள் வரும்போதோ அவர் சொல்கிறதுங்கிறது அவசியம். எல்லாத்துக்கும் முதலமைச்சர் அவர் கொஞ்சம், நான் சொன்ன மாதிரி அவரும் இப்போ தானே புதுசு, ஸ்ட்ரைட்டாக அவர் திரைத்துறையிலிருந்து நேரடியாக எம்எல்ஏவாக இருந்து அமைச்சராக கூட இல்லை, நேரடியாக முதலமைச்சர் என்று வருகிற போது இருக்கக்கூடிய பிரச்சனை என்று தான் நான் பார்க்குறேன். ரெண்டாவது, அவரும் கவனமாக சில விஷயங்கள் பேசும்போது, ஏன்னா எல்லா திட்டங்கள் குறித்தும் அவருக்கு முழுமையான விவரங்கள் கிடைச்சிருக்காது, யாருக்குமே கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ நாள் இருந்தாலும். ஆனால் நல்ல உதவியாளர்களை அவங்க வச்சுருப்பாங்க, நல்ல அதிகாரிகளை தன் பக்கம் வச்சுருப்பாங்க. ஸோ இதில் எல்லாம் தான் நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக. உங்களுக்கு உடனே இந்த விஷயத்தில் இதை இப்படி பேச முடியும், கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் அப்படி சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் ஹம்பிளாக இருக்கிறது எல்லா காலத்துலேயுமே உதவும் என்று தான் நினைக்கிறேன். நீங்கள் பேப்பர் படிங்கன்னு அவர் சொல்லியிருக்க வேண்டியதில்லை. அப்புறம் அவங்க திருப்பி சொல்கிறாங்க இது வேறு அது வேறேன்னு சொல்லும்போது அது சிக்கலாகுதுல்ல. அப்போ யார் பேப்பர் பிடிக்கல அல்லது யாருக்கு இதுவா இஷ்யூ? உண்மையிலே ஒருத்தர் தெரியாமல் கூட இருக்கலாம், அது ஒரு பிரச்சனைன்னு நான் என்று பார்க்கல. ஆனால் தெரியவில்லை என்பதை அங்கீகரித்தால் தான் நீங்கள் கற்றுக்கொள்ளவும் கூடுதலாக ஆக்டிவாக இருக்கிறதுக்கு உதவும். எனவே அவர் சில பேர் சொல்கிறாங்க நரேந்திர மோடி மாதிரி பேசாமலே இருக்கிறத ஒரு ஒரு அவரும் எலெக்ஷனுக்கு மட்டும்தானே பேசுவார், மற்றபடி பார்லிமெண்ட்டில் பெரிய அளவுக்கு பேசுகிறவர் கிடையாது, அநேகமாக பேசுகிறதில்ல. இதையெல்லாம் வச்சு தான் சொல்கிறாங்க. கட்டாயமாக முதலமைச்சர் எல்லாவற்றிலும் பேச வேண்டும் என்று நான் நினைக்கல. ஆனால் சில குறிப்பிட்ட பிரச்சனைகளில் ரொம்ப கேட்டகரிக்கலாம். இப்போ நேற்று காலையில் தான் அந்த போதைப் பொருளுக்கு எதிரான இயக்கத்தை உறுதிமொழி ஏற்பை அவர் முடிச்சுட்டு வந்திருக்கார். இன்றைக்கி இப்படி ஒரு சோகம் நடந்திருக்கு. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் எஸ்பெஷலி போலீஸ் கொள்கையெல்லாம் ரொம்ப நாங்கள் எங்கள் மாநில குழு கூட்டம் 31 போன மாதம் 31 இந்த மாதம் 1 2 நாளும் கன்னியாகுமரியில் நடந்தது. தோழர்கள் கடுமையாக போலீஸ் கொள்கையை விமர்சித்து பேசணும். நீங்கள் வந்து இந்த அரசனுடைய காவல்துறை கொள்கை அநேகமாக ஸ்டூடெண்ட் அவங்க டீல் பண்ணது. அஃப்கோர்ஸ் வழக்க வாபஸ் வாங்கினாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து 80 நான் காலேஜ் 83 காலேஜில் படித்தேன். ஒரு வளாகத்தில் கல்வி வளாகத்திற்குள் அந்த கல்லூரியின் முதல்வர் அலுவலகம் அனுமதி இல்லாமல் போலீஸ் உள்ளே போகாது. ஆனால் இந்த தடவை இந்த திருவொற்றியூர் காலேஜில் பார்த்தீங்கன்னா கழுத்து பிடிச்சி எடுத்துகிட்டு வர்றாங்க. அவன் என்ன கிரிமினலா? இல்லை. அப்புறம் இவங்க போய் ஸ்ட்ரைக் பண்ண தூண்டினாங்கன்னு கட்டாயப்படுத்தினாங்கன்னு கொஞ்சம் பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் பேரை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி பொய்யா சொல்கிற ஆள் கொலை கேஸில் எப்படி நடப்பான்? அவனும் கிரிமினல் கிடையாது. ஒரு போராட்டம் ஜந்தர் மந்தர்லாம் நடக்குது, எல்லாரும் சொல்கிறோம் நீட்டு வேண்டான்னு. இந்த விஷயத்தில் கூட காவல்துறையை ஏன் விட்டுறீங்க? காவல்துறை மாணவர்களை அடிக்கும்போது எதுக்காக பேட்ச் இல்லாமல் நீங்கள் அனுப்புகிறீங்க? அப்படி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்ல. 2 மாணவர்களை, அதில் ஒருத்தருக்கு இந்த முழங்காலில் இருக்கக்கூடிய அந்த லிகமெண்ட்டு கட்டாயிருச்சு. காலை 2 பேர் பிடிச்சிக்கிட்டு, கையை 2 பேர் பிடிச்சிக்கிட்டு அப்படியே தூக்கி வேனில் மோதிருக்காங்க. ரொம்ப கடுமையாக இவர் வந்து காவல் மரணங்களை பேசினார். ஆனால் சபரிவர்மன் கேஸோ அல்லது தூத்துக்குடி அருணாச்சலம் கேஸோ அல்லது ஒரு ஏடிஎஸ்பி ரொம்ப நாக்கை துடுத்திக்கிட்டு வர்றதோ யாருமே அந்த பேச்சை முழுமையாக போடல. அந்த ஏடிஎஸ்பியோட முக்கால்வாசி பீப்பாக தான் இருக்குது, பீப் சவுண்டோடு தான் போட வேண்டியிருக்கு. ஒரு ஏடிஎஸ்பி பொது வழியில், அதுவும் பத்திரிகைக்காரங்களை பேசும்போது இப்படி பீப் சவுண்டோடு பேசுகிறாருன்னா அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தைரியம் எங்கிருந்து வந்தது என்கிற கேள்வி வருது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா நீங்கள் வந்து முதலமைச்சர் சில விஷயங்களில் காவல்துறைக்கு எச்சரிக்கை போடணும், சமூக விரோதிகளுக்கு எச்சரிக்கை போடணும், இந்த அரசாங்கம் நாங்கள் வந்து சும்மா விடமாட்டோம் அப்படின்னு அதுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் இருக்குது. முதலமைச்சர் வாய் திறந்து பேசுகிறார் என்பது, அந்த முக்கியத்துவத்தை அவர் அதை உணர்ந்து அதை பேச வேண்டும் என்பதுதான் என்னுடைய
நிறைய விஷயம் நன்றி சார்.